பசங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடாட்டி இந்த மாதிரி கஸ்டர்ட் ஃப்ரூட் செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்ருவாங்க. ஒரு 1/2 லிட்டர் போல் பாலை இந்த மாதிரி சுண்டை காய்ச்சிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ச்சி சுண்டிடுச்சு. இப்போ அதோடு இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றுனதுமே திக்னஸ் ஆயிரும். நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ விருப்பமான ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பழம், மாதுளப்பழம் சேர்த்துருக்கேன். எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டா பழம் சேர்த்துக்கோங்க. சூடோடு சேர்த்திங்கன்னா பழம்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நட்ஸ் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி